ஒரு முறை சுந்தரராமசாமியை நாங்கள் திருவண்ணாமலைக்கு பேச அழைத்திருந்தோம். அந்த கூட்டத்திற்கு 60 பேர் வந்திருந்தார்கள். அது ஒரு நல்ல மழை நாள். அந்த மேடையில் தரையில் உட்கார்ந்து சுந்தரராமசாமி பேச ஆரம்பித்தார். ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு 60 பேர் என்பது கொஞ்சம் அதிகம்தான் என்று அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்தார். அவர் பேசுகிற போது அவரை அறிமுகப்படுத்தி பேசின நான் சொன்னேன், சுந்தரராமசாமி பேச்சில் நம்பிக்கை இல்லாதவர் என்று சொன்னேன். அவர் சொன்னார், ஆமா, நான் பேச்சில் நம்பிக்கை இல்லாதவன். பேசுகிற போது ஒரு எழுத்தாளன் தன்னுடைய மன நுட்பத்தை இழந்து விடுவான். ஒரு பேச்சாளன் பேசி முடித்த பிறகு தானே வீட்டுக்கு போய் தான் பேசின அந்த உரையை அவனே ஒரு வெற்றுத்தாளில் எழுதுகிற போது வெறும் வெற்றுத்தாள் மட்டுமே பிரஸுக்கு போவதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவர் பேசின 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச்சில் ஒரு வார்த்தையை கூட எழுத்தில் கொண்டு வர முடியாது. அது பேச்சு இல்லை என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார். இரவு 1 மணிக்கு அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போய் இவர் என்ன பேசியிருக்கிறாரு என்று நான் எழுத வேண்டும் என்று 1 மணிக்கு டேப் ரெக்கார்டரில் அவருடைய உரையை போட்டு எழுத ஆரம்பித்தேன். நண்பர்களே, நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 23 பக்கமோ என்னமோ அந்த உரை வந்தது. இப்பொழுதும் அது இணையத்தில் இருக்கிறது. அதில் இருக்கிற ஒரு புல் ஸ்டாப் கமாவை கூட என்னால் நீக்க முடியவில்லை. அவ்வளவு ஒரு செறிவான உரையை சுந்தரராமசாமி அன்றைக்கு ஆற்றியிருந்தார். அதற்கான தயாரிப்புகள், அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான ரெஃபரன்ஸ், இப்படி ஒரு காத்திரமான பேச்சை எழுத்தாளர்கள் வடிவமைக்க வேண்டும் என்று எனக்கு சுந்தரராமசாமி தான் சொல்லிக் கொடுத்தார். எனக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்திற்குள்ளாக வருகிற போதெல்லாம் இந்த கரிசல் காடும் இந்த கரிசல் பூமியும் இந்த நிலப்பரப்பு எனக்கு தந்த மன எழுச்சியுமே என்னுடைய உரையின் மையமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆந்திராவிலோ கேரளாவிலோ கர்நாடகத்திலோ இருக்கிற ஒரு வாசகனுக்கு விருதுநகர் என்கிற ஒரு ஊரையோ கோவில்பட்டி என்கிற ஒரு ஊரையோ ஒரு படைப்பாளி தன்னுடைய படைப்பில் அல்லது ஒரு கவிதையில், ஒரு சிறுகதையில், ஒரு நாவலில் எழுதுகிற போது இத்தனை மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்து வாசிக்கிற ஒரு வாசகனுக்கு இந்த கரிசல் காற்றின் மனத்தில் அந்த நிலப்பரப்பை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். கோயில்பட்டியில், சாத்தூரில், விருதுநகரில் தீப்பெட்டி ஒட்டுகிற பெண்ணின் மீது, ஒரு சின்ன பெண்ணின் மீது இருந்து வீசுகிற தீப்பெட்டி வாசம் இந்த காற்றில் அலைவுற்று பல மைல்கள் தூரம் இருந்து படிக்கிற ஒரு வாசகனுக்கு அந்த பெண்ணினுடைய தீப்பெட்டி வாசம் போய் சேர வேண்டும். அதுதான் ஒரு காத்திரமான எழுத்து என்று நான் கருதுகிறேன். எனக்கு மறுபடியும் இந்த லேண்ட்ஸ்கேப்பை நாம் தனியாக தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் வரைகிற போதெல்லாம் புதுமைப்பித்தனையில் ஆரம்பித்து கு. அழகிரிசாமியில் நுழைந்து ராஜநாராயணன் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற ஒரு நவீன எழுத்தாளன் வரையிலும் ஒவ்வொரு தடவையும் இந்த காத்திரத்தை அப்படியே காத்து இந்த சமூகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு கோவில்பட்டிக்கோ சாத்தூருக்கோ விருதுநகருக்கோ வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் இந்த நிலப்பரப்பை எங்கள் ஊரில் இருந்தே என்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலப்பரப்பின் மனிதர்களை, அவர்கள் மீது இருந்து வருகிற ஒரு வீச்சத்தை, அவர்களுடைய உயரத்தை, அவர்களுடைய தாட்டிகத்தை, அவர்களுடைய மீசை அளவை, எல்லாவற்றையும் எனக்கு கதைகள் மூலமாக இந்த இலக்கியவாதிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் உலகத்தில் மிகப்பெரிய இடம் எழுத்தாளனுக்கு என்று மறுபடியும் சொல்லப்படுவது. ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் இந்த விஷயத்தை தன்னுடைய படைப்புகளில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறார். வேற யாருமே இல்லை. மற்றவர்கள் எல்லோரும் கடந்து விடுகிறார்கள். இந்த மனநிலையை, இந்த அனுபவத்தை மிக சுலபமாக கடந்து லௌகிக வாழ்க்கைக்குள்ளாக அல்லது அதிகார வாழ்க்கைக்குள்ளாக போய் செட்டிலாகி விடுகிறார்கள். அப்படி செட்டிலாகாத ஒரு அலைவுறுகிற அனாதைத்தனமான ஒரு எழுத்தாளன் தான் ஒரு நாடோடி மாதிரி அலைந்து இந்த விஷயத்தை நமக்கு கடத்தி கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். இந்த கவிதைகள் என்றால் நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கிறோம், தினமலர் பத்திரிகையில் கடைசி பக்கத்தில் 4 துணுக்கு போடுறான அதை கவிதைகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது இல்லை. ஒரு கவிதை உங்களை பல வருடங்கள், உங்கள் ஜீவிதம் முழுக்க தூங்க விடாது. அது பிராண்டும்.
ஒரு கவிதை நீங்கள் கேட்கிற போது அந்த கவிதையினுடைய காட்சி வடிவத்தை எங்கோ ஒரு இருட்டில் எங்கோ ஒரு இடத்தில் நீங்கள் பார்க்க நேர்ந்தால் உடனடியாக அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும், உங்களை அழ வைக்கும், உங்களை துக்கப்பட வைக்கும், உங்களை சந்தோஷப்பட வைக்கும். அதுதான் ஒரு மிகச்சிறந்த கவிதை. அனாதைத்தனத்தின் தூக்கம் என்று என்னுடைய நண்பன் இசை ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த தலைப்பே என்னை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அனாதைத்தனத்தின் தூக்கம். இழுத்து மூடப்பட்ட ஷட்டர்களுக்கு முன்பாகவோ அல்லது ஏதாவது மூடப்பட்ட ஒரு கோவில்களுக்கு முன்னாகவோ அனாதைகள் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் அந்த கவிதையை ஆரம்பிக்கிறான். இழுத்து மூடப்பட்ட ஒரு ஷட்டருக்கு வெளியில் ஒரு பெட்ஷீட்டை போத்தி கொண்டு தூங்குகிற எந்த மனிதனை பார்த்தாலும் எனக்கு இந்த கவிதையினுடைய வரிகள், இந்த துவக்க வரிகள் ஞாபகத்துக்கு வரும். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத அனாதைகள் சுகமாக தூங்குகிறார்கள் என்று அடுத்த வரியை எழுதுகிறார். நம்ம சொல்றான் மிடில் கிளாஸ் அல்லது பேண்ட் ஷர்ட் போட்டுங்கிறார். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத அனாதைகள் நிம்மதியாக தூங்குவதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அனாதைகள் தூங்குவதற்கென்று ஒரு தனி முறையை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அது ஒரு கையை தலைக்கும் இன்னொரு கையை தொடை இடுக்கிலும் வைத்துக்கொண்டு இதமாக தூங்குகிறார்கள். ஒரு கையை தலைக்கும் இன்னொரு கையை தொடை இடுக்கிலும் வைத்துக்கொண்டு இதமாக தூங்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இதம் இருக்கிற வரையிலும் யாரும் அனாதைகள் இல்லை என்று இசை அந்த கவிதையில் சொல்கிறார். நண்பர்களே, ஒரு ஏசி காற்றில், ஒரு ஃபேன் காற்றில் படுத்து தூங்குகிற ஒரு நள்ளிரவில் திடீர்னு நமக்கு ஒரு தூக்கம் கலைந்து அந்த ஃபேனை வெறித்து பார்க்கிற போது இந்த கவிதையினுடைய ஒரு வரிகள் எனக்கு ஞாபகம் வரும். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத அனாதையாக நான் இந்த ஃபேன் காற்றை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிற இந்த வரிகள் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு கவிதை மனித ஜீவிதத்தின் ஒரு இருட்டான பகுதியையும் ஒரு வெளிச்சமான பகுதியையும் மனிதனுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு வகையில் கவிஞர் இசையே சொல்வது மாதிரி துயரத்தை விரும்பி உண்ணுகிற விலங்காக மனிதன் தன் வாழ்நாள் முழுக்க இருக்கிறான் என்று சொல்கிறார். ஏதோ ஒரு வகையில் அவன் துயரத்தை விரும்பி உண்ணுபவனாகத்தான் தன்னுடைய சின்ன வயதிலிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் இருக்கிறார். இந்த கதை எழுதுதல், கதை சொல்லர் ஒரு மனிதனை என்ன செய்யும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு 20 நாளுக்கு முன்னால் எழுத்தாளர் ஜெயமோகன் என்னை ஒரு தொலைபேசியில் அழைத்து நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருந்தார். அவருடைய உரையாடலில் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். கோயமுத்தூரில் ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன், அவர் தன்னுடைய மனைவியோடு ஒரு முறை ஜெயமோகனை பார்க்க போயிருக்கார். ரொம்ப ரீசண்டாக, இப்போ இந்த கோவிடுக்கெல்லாம் பின்னால் போய் அவரை பார்த்து பேசி கொண்டிருந்து விட்டு அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் நண்பர் பவா ஒரு கதை சொன்னார், பிரபஞ்சனுடைய ஒரு கதை. அது அந்த கதை கேட்ட நாளிலிருந்து 10 நாட்களுக்குள்ளாக நான் என்னுடைய அண்ணன் தம்பிகள் மீது, என்னுடைய குடும்பத்தின் மீது போட்டிருந்த 8 கேஸ், 8 வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அதை எல்லாவற்றையும் வாபஸ் வாங்கிவிட்டேன் ஜெயமோகன். இப்பொழுது ரொம்ப ஒரு ஃப்ரீயான மனநிலையில் உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் சார்பாக உங்கள் நண்பனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். ஜெயமோகன் எனக்கு அந்த தகவலை சொன்னோட அப்படி என்ன கதை சொன்ன நாம என்று மறந்துச்சு. நமக்கு தேடி பார்த்தேன். அந்த கதையின் பெயர் அபஸ்வரம். எப்பொழுது அந்த கதையை நினைத்தாலும் என் அப்பா எனக்கு முன்னால் வந்து அந்த கதையின் முன்னால் உட்கார்ந்து கொள்வார். அந்த கதையை பிரபஞ்சன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்றால், ஒரு பையன்கிட்ட அப்பா சொல்லுவார், தம்பி இன்னைக்கு நீ ஆஃபீஸ் கொஞ்சம் லீவ் போடுறியா, கோர்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, என்னை கூட்டின்னு போறியா என்று சொல்லுவார். அப்பா லேசான தூரல் இருக்கும். பாண்டிச்சேரியில் இந்த கதை தொடங்குகிறது. ஒரு 11 மணிக்கு ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு ஒரு அப்பாவும் மகனும் நடந்து அந்த கோர்ட்டுக்கு போவார்கள். நாம் தவறவிட்ட அபூர்வமான கணங்கள் இது. நீங்களும் நானும் நம் அப்பாவோடு நடந்து போவதை கடைசியாக எப்பொழுது நிகழ்த்தி இருக்கிறோம் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காரில் போயிருக்கோம், ஒரு பைக்கில் போயிருக்கோம், ஒரு ஆட்டோவில் போயிருக்கோம். ஒரு நடந்து போவது என்றதை ரொம்ப பர்பஸாக பிரபஞ்சன் எழுதுகிறார்.
அதில் ஒரு வரியை எழுதுகிறார், அப்பாவோடு நடந்து போவது என்பது, அப்பாவோடு பேசிக்கொண்டே நடந்து போவது என்பது சிநேகிதனோடு நடந்து போவது என்று எழுதுகிறார். அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரியமும் ஒரு தோழமையும் ஒரு அன்பும் கொப்பளிக்கிற இடமாக அந்த இடத்தை பிரபஞ்சன் எழுதுகிறார். ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு நடந்து போகிறார்கள். போகிற போது மகனிடம் அப்பா கேட்கிறார், தம்பி கடைசியா என்ன படம்டா பார்த்த என்று கேட்கிறார். உரையாடலை இப்படி ஆரம்பிக்கிறார். தான் பார்த்த ஒரு படத்தின் பெயரை அப்பா சொல்கிறார். அப்பா எப்பொழுதுமே சினிமா பார்க்க மாட்டார். ஆனால் எல்லா சினிமாவையும் பார்த்து விட்டு மகன் அப்பாவுக்கு கதை சொல்ல வேண்டும். அப்படி போகும்போது கடைசியா என்ன படம் பார்த்த? இந்த படம் பார்த்தேன். அந்த கதையினுடைய கருத்து என்ன தம்பி என்று கேட்கிறார். பையன் தனக்கு ரொம்ப ரிலேட்டான ரொம்ப பிரமாதமான இடம், தமக்கு ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றியான கதை அது. ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதை பற்றியான ஒரு படத்தை இவன் பார்த்துக்கிறான். அந்த படத்தினுடைய எண்டு முடிவை சொன்னால் அப்பாவுக்கு ரொம்ப சாதகமாக முடிஞ்சிடும். அந்த படத்தில் காதலர்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ரொம்ப சௌரியமாக போச்சுன்னு அப்பா நினச்சிடக்கூடாது என்பதற்காக அந்த கதையை மாற்றி அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அந்த காதலை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் என்று பையன் அப்பாவுக்கு கதை சொல்கிறார். அப்பா ஒரு புன்முறுவலோடு அப்படியா படம் எடுத்திருக்கிறான் என்று கேட்கிறார். இந்த அப்படியா படம் எடுத்திருக்கிறான் அப்படின்னு அவர் கேட்கிறார்ல, அதில் அப்படி படம் எடுத்திருக்க முடியாதே என்று துணிக்கிற ஒரு குரல் இருக்கிறது. பையனுக்கும் இது தெரியும், அப்பாவுக்கும் இது தெரியும். கோர்ட் வந்து விட்டது. கோர்ட்டுக்கு முன்னால் பையனும் அப்பாவும் வராண்டாவில் நிற்கிறார்கள். அப்பா ரொம்ப சோர்வுற்று இருக்கிறார். யாராலோ தான் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டதை அவருடைய முகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இவர்கள் ரெண்டு பேரும் நிற்கிற போது சுந்தரேசன் மாமா அந்த கோர்ட்டு படிக்கட்டை தாண்டி கொண்டு முதல் மாடிக்கு போகிறார். அப்பாவும் மகனும் அவரை பார்க்கிறார்கள். பின்னாடியே இவர்களும் போகிறார்கள். கோர்ட் நடவடிக்கைகள் ஆரம்பிக்குது. ஜட்ஜி இவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை, அவரை கூப்பிட்டு முதலில் விசாரிக்கிறார். சுந்தரேசன் மாமாவை கூப்பிட்டு முதலில் விசாரிக்கிறார். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் வீட்டை அடமானம் வைத்து அந்த பெரியவர் உங்களுக்கு காசு கொடுக்கலையா என்று கேட்கிறார். இல்லை என்று அவர் ஒற்றை வரியில் பதில் சொல்கிறார். அப்படி என்றால் 1 லட்சம் ரூபாயை அவர் ஒரு சேட்டுக்கிட்ட அடமானம் வைத்து எதற்காக வாங்க வேண்டும் என்று ஜட்ஜி கேட்கிறார். அது அவருடைய குடும்ப தேவைக்காக இருக்கலாம் என்று சுந்தரேசன் மாமா பதில் சொல்கிறார். அப்படி சொல்லுகிற போது அப்பாவும் மகனும் ஏறெடுத்து சுந்தரேசன் மாமாவை பார்க்கிறார்கள். மனிதர்கள் குற்ற உணர்வில் ஈடுபடும் போது சக மனிதனின் முகத்தை பார்க்கவே மாட்டார்கள், குனிந்து கொள்வார்கள் அல்லது வேறெங்கோ பார்ப்பார்கள். சுந்தரேசன் மாமா ஜட்ஜியே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பாவையோ மகனையோ பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து அப்பாவை கூண்டில் ஏற்றுகிறார்கள். அப்பா கிட்ட ஜட்ஜி கேட்கிறார், 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வீட்டை அடமானம் வைத்து என்ன செய்தீர்கள் என்று ஜட்ஜி கேட்கிறார். ஒருவேளை இந்த கதை மாற்றி சொன்னது அப்பாவுக்கு எப்படி புரிந்திருக்குமோ அந்த மாதிரி இந்த வழக்கின் எல்லா தன்மையும் ஜட்ஜிக்கும் புரிந்திருக்கக்கூடும். அவர் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த பெரியவரை பார்த்து கேட்கிறார். இந்த ஆள் மிக நிச்சயமாக தப்பு செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதற்காக 1 லட்சம் ரூபாயை வாங்கி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பா மகனை ஒரு முறை பார்த்து விட்டு சொல்கிறார், சார் எனக்கு ஒரே 1 மாதம் டைம் கொடுங்க சார், 1 மாதத்துக்குள்ள நான் சேட்டுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். கோர்ட் முடிவடைந்து விடுகிறது. அப்பாவும் மகனும் கீழே இறங்கி வருகிறார்கள். இப்பொழுது நடந்து போவதற்கு அப்பாவிடம் தெம்பில்லை. எல்லா சக்தியும் கோர்ட்டு படிக்கட்டில், கோர்ட்டு கூண்டில் அப்பா இழந்து விட்டார். நடந்து போகாமல் 2 பேரும் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி வீட்டுக்கு வருகிறார்கள். பையன் கேட்குறான், அப்பா நீங்கள் அப்படி டக்குன்னு ஒத்துன்னு இருக்க வேணாமேப்பா, நீங்கள் அந்த 1 லட்சம் ரூபாயை சுந்தரேச மாமாவுக்காக தானே வீட்டை அடகு வச்சு கொடுத்தீர்கள் என்று சொல்கிறான். அப்பா மகனின் கையை பிடிச்சின்னு 2 வார்த்தை சொல்கிறார். ஒன்று, மனித வாழ்க்கையில் இந்த 1 லட்சம் ரூபாய் அதிகம் இல்லைப்பா என்று சொல்கிறார். 2வது இன்னொரு வார்த்தை சொல்கிறார், உனக்கும் பிரியங்காவுக்கும் இந்த தை மாதம் கல்யாணம் முடிச்சிடலான்னு பார்த்தேன், அதான் கதை, சினிமா கதை மாற்றி சொன்ன கதை, அது கொஞ்சம் தள்ளி போகும்ன்றதுதான்ப்பா வருத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார். பையன் மிகுந்த மன உளைச்சலுக்காக ஆளாகிறான். 2 பேரும் வீட்டுக்கு வருகிறார்கள்.
வீட்டுக்கு வந்தோடனே எப்படி 1,00,000 திருப்பி கொடுப்பீர்கள் என்று அம்மா கேட்கிறாள். மறுபடியும் அப்பா அதே வார்த்தையை சொல்கிறார். 1,00,000 மனித வாழ்க்கையில் பெருசு இல்லைம்மா, நம்ம வரும்போது இந்த வீட்டை கட்டியா கொண்டு வந்தோம், நாம தானே பார்த்து கட்டணும் என்று அப்பா சொல்கிறார். இப்பொழுது சுந்தரேச மாமாவனுடைய ஒரு பேக்டிராப்பை பிரபஞ்சன் எழுதுகிறார். அவர் தஞ்சாவூரிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக தன்னுடைய மனைவியையும் ஒரு பையனையும் கூட்டின்னு பாண்டிச்சேரிக்கு வந்தது. அவருக்கு எங்கே போய் தங்குவது என்று தெரியாத போது தன்னுடைய தென்னந்தோப்பிலேயே ஒரு குடிசை போட்டு அப்பா அவரை தங்க வைத்தது. அவருக்கு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னபோது தன்னுடன் இருந்த ஒரு 300 ரூபாய் 400 ரூபாயை கொடுத்து ஒரு பெட்டிக்கடை வைத்துக்கொள்ள சொன்னது. அப்புறம் 2-3 வருடங்களில் ஒரு பெரிய பிஸ்கட் கம்பெனி ஏஜென்ட்ஷிப் இவருக்கு கிடைக்கிற போது அப்பாட்ட இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் அப்போலாம் அவர் ஒரு வீடு கட்டிட்டாரு. என் வீட்டை அடகு வச்சுக்கின்னு சேட்டுக்கிட்ட 1,00,000 பணம் கேட்டேன். சேட்டு வீடை அடமானம் வச்சாலும் இவரை ஜாமீன் கையெழுத்து போட சொல்லுங்க, அப்போதான் தருவேன்னு சொல்கிறாரு என்று சொல்கிறார். அப்பா கொஞ்சம் யோசிச்சுட்டு சுந்தரேச மாமாடு சொல்கிறாரு, சேட்டு எப்போ என்ன கையெழுத்து கேட்டானோ அப்போ உன்னை நம்பலன்னு அர்த்தம்ப்பா, அதனால் நீ உன் வீட்டை அடகு வைக்காத. எவ்வளோ மனிதர்கள் மேன்மையாக இருந்திருக்கிறார்கள், அதனால் உன் வீட்டை அடகு வைக்காத, என் வீட்டை அந்த சேட்டுக்கிட்ட அடகு வச்சு அந்த காசை உனக்கு தரேன், நீ எப்போது வேண்டுமானாலும் திருப்பு என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் 11 மணிக்கு சுந்தரேச மாமாவை வர வைத்து வீட்டில் பையனுக்கும் மனைவிக்கும் முன்னால் 1,00,000 ரூபாயை ஒரு மஞ்சா பையில் சுற்றி கொடுத்து பிஸ்கட் ஏஜென்சியை நல்லபடியாக நடத்து என்று கொடுத்த அந்த தருணம் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கிறது. பிஸ்கட் கம்பெனி மிகுந்த விரிவடைகிறது. இவர் மிகப்பெரிய கார் வாங்கியிருக்கிறார், பாண்டிச்சேரியில் 4 வீடு வாங்கியிருக்கிறார். இவ்வளவும் வாங்கினாராங்க. இந்த 1,00,000 ரூபாய் எங்க உங்களை போய் ஏமாற்றணும், அதுதான் மனிதனுடைய என்னன்னு விவரிக்க முடியாத ஒரு தன்மை என்று அப்பா சொல்கிறார். நண்பர்களே, கதை இதோடு முடியவில்லை. அன்னைக்கு சாயங்காலம் அவர்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு கார் நிற்கிறது. அந்த காரிலிருந்து விசாலாட்சி மாமி இறங்கி வருகிறார். வருகிற போது அப்பாவும் பையனும் குளிச்சுட்டு மதியானமே சாப்பிடல, இலை போட்டு சாப்பிடுவதற்காக உட்கார்கிறார்கள். வாமா விசாலாட்சி என்று எதுவுமே இல்லாமல் அப்பா அவளை அழைத்து விசாலாட்சிக்கும் ஒரு இலை போடு என்று சொல்கிறார். அம்மாவுக்கு அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. சுந்தரேச மாமாவுடைய மனைவி தான் விசாலாட்சி. விசாலாட்சி சொல்கிறாங்க, இல்லைண்ணா நான் அப்புறம் சாப்பிட்றேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு சாப்பிடணும் என்று சொன்ன உடனே மகனும் அப்பாவும் விசாலாட்சியும் ஒரு அறைக்கு போய் பேசுகிறார்கள். அவள் எதுவுமே பேசவில்லை. தன் கழுத்தில் இருந்த இரட்டைப்பட்ட செயினை எடுத்து ஒரு டேபிள் மீது வைக்கிறாள். கையில் இருந்த காலில் இருந்த ஒரு நகையாக கழட்டி வைக்கிறாள். வச்சுட்டு, ஆனால் இதெல்லாம் வித்துட்டா கூட 1,00,000 ரூபாய் தேராதுன்னு எனக்கு தெரியும்னா, ஆனால் இதை வித்துருங்க நான் சொல்கிறேன். அப்பா பதறார். அம்மா நீ என்னம்மா பண்ணுற, முதல்ல எடுத்து அதை கையில் காலில் போடு என்று அப்பாவுடைய கண்டிப்பு மாமியை அதை எடுத்து மறுபடியும் போட வைக்கிறது. என்ன பண்ணுமா நீ உடனே அந்த விசாலாட்சி சொல்ல, இது எல்லாமும் நீங்கள் கொடுத்த செல்வ கொடை என்று சொல்கிறார். நீங்கள் கொடுத்த பிச்சை, நீங்கள் கொடுத்த செல்வ கொடை, இது உங்களுக்கு சேர வேண்டியது என்று சொல்கிறார். அப்பா கடைசி வரையிலும் ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக அந்த கதையை பிரபஞ்சன் முடிக்கிற போது இப்படி முடிக்கிறார். 1,00,000 ரூபாயை நீங்கள் எப்படின்னா புரட்டி ஒரு மாதத்தில் சேர்த்து கொடுப்பீங்க என்று கேட்கிறார். அப்பா சொல்கிறார், ஒன்றும் இல்லைம்மா, பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பணம் வச்சுக்கிறேன், இந்த வீட்டை வித்துற வேண்டியதான், நம்ம பார்த்தா கொண்டு வந்தோம், இந்த வீட்டை நம்ம பார்த்து கட்டினது தானே என்று சொல்கிறார். அவளுக்கு அழுகை தாங்க முடியவில்லை. வெளியில் போய் தன் கார்கிட்ட நிற்கிறா. அப்பா ரொம்ப சகஜமாக எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் விசாலாட்சிக்கிட்ட சொல்கிறாரு, சின்ன பையன் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறானாமா, அவனுக்கு ஸ்கூல்னா வேப்பங்காயா கசக்குமே என்று கேட்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறார், அடிக்கடி இப்படி வந்துன்னு போயினருமா, மறக்காம சுந்தரேசனையும் கூட்டின்னு வா என்று சொல்கிறார். மனிதர்கள் மேன்மையின் உச்சத்திற்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். அவளை காரில் உட்கார வச்சு அந்த கதவை மூடி விட்டு அப்பா சொல்கிறார், பிரபஞ்சன் எழுதுகிறார், இருட்டில் தானம்மா நிற்கிறோம், நாளை காலில் விடியாதவா போயிடும் என்று அந்த கதை முடிகிறது. நம்மளை இந்த கதை கோயம்புத்தூரில் இருக்கிற யாரோ ஒரு தொழிலதிபரை பயங்கரமாக தொந்தரவுக்குள்ளாக்கி இருக்கிறது, குற்ற உணர்வுக்குள்ளாக்கி. தன்னுடைய குடும்பத்தின் மீது தொடுத்திருந்த 8 வழக்குகளை ஒரு கதை வாபஸ் வாங்க வைத்திருக்கிறது. ஆக எழுத்தாளன் என்பவனும்
எழுத்து என்பதும் ஒரு சமூகத்தில் எத்தனை உச்சம். எனக்கு மின்னல் என்று ஒரு நண்பர் உண்டு. அவருடைய ஒரு சின்ன புத்தகம் போட்டிருந்தோம். ஒரு 89 வயசில் கடையநல்லூரில் இருந்து சமீபத்தில் இருந்து விட்டார். அவர் ஒரு அபூர்வமான செய்தியை சொன்னார். நம்மளால் நம்பவே முடியல அந்த செய்தி, ஆனால் உண்மையான செய்தி. அவருக்கு ரொம்ப உற்ற நண்பன் ஒருவன், 2 பேரும் சென்னையில் ஒரு அறையில் தங்கியிருக்கிறார்கள். 2 பேரும் வாழ்க்கையின் போராட்டத்தில் எதோ செய்கிறார்கள். ஒரு முறை இந்த மின்னலை 10,000 ரூபாய் அந்த ஆள் ஏமாற்றுறான். அந்த ஆள் கோயம்புத்தூர்காரன் ஏமாத்துற. ஒரு பலமுறை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு அறையில் தான் இருக்காரு. பலமுறை 10,000 ரூபாய் இருந்தா கொடுக்க மாட்டேமா விடு. அவன் சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்கிறான். கோயம்புத்தூர் போயிடுறான். மின்னல் அவன் மேல கேஸ் போடுறார். கேஸ் போட்ட உடனே இது எங்கேயாவது உங்க வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்க. கேஸ் போட்ட உடனே ஒவ்வொரு வாய்தாக்கும் அவன் கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயின் ஏறி எக்மோர்ல இறங்குவான். இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக மின்னல் வீட்டுக்கு போவான். ஏன்னா அவனுக்கு வேற இடமே தெரியாது மெட்ராஸ்ல. போன உடனே அறையில இன்னைக்கு வாய்தா வான்னு இவரே கேட்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குளிச்சு ரெடி ஆகி இவரே அவனுக்கு ஒரு டிஃபன் வாங்கி கொடுப்பாரு. ஒரு டிஃபன் சாப்பிட்டு 2 பேரும் கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்ல அடுத்த வாய்தா டிசம்பர் 30ஆம் தேதின்னு போடுவாங்க. சரி சார், மதியானம் ஒரு பிரியாணியா வாங்கி கொடுத்துரு பாய். அது ஒரு பாய் மின்னல் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போய் அவனை போய் ரயில் ஏற்றிட்டு வரணும். ஒவ்வொரு முறையும் இது நடக்கும். கேஸ் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு நீ அவர்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஊர்ஜிதமாகுது. அதை கொடுக்கலன்னா 6 மாதம் ஜெயிலு. அது 3 மாதத்துக்குள்ளே கொடுத்துடணும் சொல்லும்போது தான் முதல் முறையாக தன் நண்பனை பார்த்தாடா பாவி கூடையே தானடா இருந்தேன், என்கிட்ட காசு இருந்தால் கொடுக்க மாட்டான், என்ன போய் இது மாதிரி கோர்ட்டில் அப்போ தான் அவனுக்கு சீரியஸ்னஸ் தருது. அது வரலும் பிரியாணி சாப்பிட்டு காலைல டிஃபன் சாப்பிட்டு எக்மோர் வரல வந்துட்டு ட்ரெயினில் போயிருந்தவன். கடைசியாக அப்படி 2 பேரும் பேசிக்கிற போது மின்னல் சொல்கிறாரு, இல்லை நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் ஒரு ஃப்ரெண்டை ஏமாத்திட்டு நீ நிம்மதியாக இருக்க முடியும்னு நினச்சல, அது உன்னுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது என்பதற்காக தான் உங்கள்கிட்ட கேஸ் போட்டேன். எத்தனை விதமான மனிதர்களை இந்த உலகம் சந்தித்து கொண்டே இருக்கிறது. தினம் ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்னு கந்தர்வன் ஒரு கதை எழுதிடுவார். தினந்தோறும் இந்த மதுரையிலேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆள் ட்ரெயின் ஏறுவான். எங்கன்னாச்சு போகிறீங்க தெரியாதா, நம்ம சேஷாஷலா அண்ணாச்சி எக்மோரில் இருக்கார்ல, அவரை பார்த்து என் பொண்ணுக்கு ஒரு வேலை வாங்க போகிறேன், என் தங்கச்சிக்கு ஒரு டீச்சர் ட்ரைனிங் சீட் வாங்க போகிறேன்னு ஒருத்தர் ஏறிக்கினே இருப்பான். அப்படி ஏறி காலையில் அவனுடைய வாழ்க்கை எப்படி தொடங்கும் அப்படின்னு எழுதுறாரு. காலையில் 4 மணிக்கு அவனுடைய கதவை போய் எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போய் யாரோ ஒருத்தன் தென் தமிழகத்திலேருந்து போய் தட்டுவான். தட்டினோடனே நைட்டு சாப்பிட்ட விஸ்கி போதையிலே அவர் ஏஞ்சி வருவார். அண்ணாச்சி யாரு, விருதுநகர்லேருந்து வரானாச்சி அப்படின்னா ஒரு டீ சொல்லுன்னுவார். ஒரு நாள் காலையே அண்ணாச்சி அப்படி ஆரம்பிப்பார். ஒரு டீ சொல்லு நம்ம ஒரே கூடையே ஒரு பேக்கெட் ஃபில்டர் சொல்லுன்னுவார். அப்புறம் லேண்ட்ரியில் அப்போ அதுக்குள்ளே 5 மணி ஆகிடும், லேண்ட்ரியில் துணி வாங்கிட்டு வந்துடுவார். ஒவ்வொரு நாளும் இப்படி ஆரம்பித்து கரெக்டாக 10 மணிக்கு அவன் ட்ரெயினில் திரும்பி ஊருக்கு வருங்கிற போது அண்ணாச்சிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என் தங்கச்சிக்கு வேலை கிடச்சிடும், என் பொண்ணுக்கு வேலை கிடச்சிடும், இந்த டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடும் என்று சொல்லுகிற போது இந்த பக்கத்துலேருந்து கோயில்பட்டியிலேருந்து ஒருத்தர் ட்ரெயின் வருவார். எங்கே அண்ணாச்சி போகிறீங்க, சேஷாச்சலம் அண்ணாச்சியை பார்த்துட்டுனா என்று இவன் ஆரம்பிப்பான். ஆனால் எழுத்தாளன் இதை ஒரு கிண்டலாகவோ கேலியாகவோ மனிதனை மனிதன் ஏற்றி பிழைக்கிறான் என்பதோடு எழுதினால் அது ஆர்ட் இல்லை, அது கலை இல்லை. கலை எங்கு வருகிறது என்றால், ஒரு முறை மண்ணாங்கட்டின்னு ஒருத்தன் தனக்கு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கும், கோயில்பட்டிக்காரன் 1/2 ஏக்கர் நிலத்தை கரிசல் பூமியை விற்று பணம் எடுத்துன்னு போவான். இதே மாதிரி அவனுடைய நாள் ஒன்று தொடங்கி முடித்து செக்ரட்டரியேட்லாம் குடும்பம் பெரிய பெரிய மந்திரிகள் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்து ஒரு ஃபிலிம் காமிப்பான். அவன் கூடலாம் பேசுகிற மாதிரி. அவன் கடைசியாக அந்த இடம் தான் ஆர்ட், அந்த இடம் தான் கலை, அந்த இடம் தான் வரலாற்று நிற்கக்கூடிய இடம். எக்மோர் ஸ்டேஷன் கிட்ட அவனை திருப்பி அனுப்புகிறோம். அது வரையில் செலவாகினே இருக்கும். அந்த கதையின் பெயரே 2 பேர் எழுதியிருப்பாங்க, கந்தர்வனும் பிரபஞ்சனும். சிக்கன் பிரியாணியும் ஸ்ரீதேவி படமும் அந்த கதை பேர். மதியானம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஸ்ரீதேவி படம் பார்த்துட்டு அப்புறம் ட்ரெயின் பிடிக்க போவாங்க. எல்லாம் ஓகே. அந்த பிளாட்பாரத்தில் நிற்கிற போது திடீர்னு அந்த மண்ணாங்க, அது வரலும் மஞ்சாப்பாய் அவன் கையிலே தான் இருக்கும். பல முறை இவங்கிட்ட கொடுப்பாங்க, வாங்க மாட்டான். ஏன்னா சும்மா ஒரு கெத்து காமிப்பான். பணம் தானேப்பா, அது இருக்கட்டும், இரு வாங்கிக்கலாம் விடு. ஏன்னா அவனுக்கு தெரியும் மீனில் தூண்டி மாட்டிச்சு, அது எப்போனாலும் இழுத்துக்கலாம், கொஞ்ச நேரம் அது தண்ணியிலே இருக்கட்டுமேன்.
எக்மோர் ஸ்டேஷனில் வச்சு அவன் வாங்கின உடனே யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அப்படியே நெடுஞ்சான் கிடையே அவன் காலில் விழுவான். முந்து சொல்லுவான், அண்ணாச்சி ஒரே தங்கச்சி, கட்டி கொடுத்து 3 மாதத்துக்குள்ளே வாழாத வந்துடுச்சு, வாழறதுக்கு வழியே இல்லை அண்ணாச்சி, இதான் கடைசி நம்பிக்கை, எப்படியாவது என் தங்கச்சிக்கு ஒரு டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துருங்க அண்ணாச்சி என்று சொல்வான். கதையை பிரபஞ்சன் முடிக்கிற போது அண்ணாச்சி தன் வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த பெண்ணுக்கு எப்படியாவது ஒரு டீச்சர் ட்ரைனிங் வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தார் என்று எழுதுகிறார். இப்போ எழுத்தாளர்கள் வெறும் வறுமையை, வெறும் துரோகத்தை, வெறும் நம்பிக்கை துரோகத்தை சொல்லிவிட்டு போவது அல்ல, மனிதனுக்காக, மானுடத்திற்கான ஒரு துளிர்ப்பை, ஒரு உயிர்ப்பை தங்களுடைய எழுத்துக்களில் அவர்கள் பதிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலப்பரப்பில் இருந்து எழுதின கு. அழகிரிசாமி என்கிற ஒரு எழுத்தாளனை இந்த நூற்றாண்டின் கரெக்டாக இந்த வருஷம் அவருக்கு 100 விழா கொண்டாடுகிறார்கள். மிகப்பெரிய எழுத்தாளர் என்று நான் சொல்லுவேன். கம்பேர் வித் புதுமை பித்தன், அப்படி 2 எழுத்தாளர்களை நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். இவனுடைய லேண்ட்ஸ்கேப், இவனுடைய ஏரியா வேறு, அழகிரிசாமியினுடைய ஏரியா வேறு. ஆனால் அழகிரிசாமி தான் மனிதர்களோடு மிக மிக நெருக்கமாக மனிதனின் மூச்சு காற்றை தன்னுடைய உடம்பில் ஏற்றுக்கொண்ட ஒரு எழுத்தாளனாக இருந்திருக்கிறான். நேற்று இரவு நான் இந்த விழாவுக்கு புறப்படுவதற்கு முன்னாக என்னுடைய வாழ்க்கையில் 15வது தடவையாக அவருடைய திரிபுரம் என்கிற ஒரு கதையை படிக்கிறேன். படிக்கிற போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுளிடம்லாம் வேண்டிக் கொள்கிறேன், இந்த கதையை படித்து முடிக்கிற வரையிலும் நான் அழுதுவிடக்கூடாது. ஏன்னா என் பொண்ணு நேற்று கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறாள், அப்பா அழுவதை அவள் பார்த்து விடக்கூடாது, அவ்வளவு ரகசியமாக இந்த கதையை நான் படிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 15வது தடவையாக 14 தடவைகள் நான் அந்த கதையை படிக்கிற போதும் ஏதோ ஒரு இடத்தில் நான் கசிந்திருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்தில் அந்த புத்தகத்தை மூடி வைத்திருக்கிறேன். அந்த புத்தகம் என்னை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறது. திரிபுரம் என்கிற அந்த கதையில் அழகிரிசாமி ஆந்திராவிலிருந்து பஞ்சம் புழைக்க வந்த 2 பேரை பற்றி, 2 பெண்களை பற்றி அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அந்த பெண்ணின் பெயர் நரசம்மா, அந்த மகளின் பெயர் வெங்கட்டம்மா. நரசம்மாவுக்கு ஒரு 40 வயது இருக்கும், மகளுக்கு ஒரு 17 வயது இருக்கும். ஆந்திராவிலிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து, அப்பா செத்து போனது எவ்வளவு நிம்மதி. அவர் எழுதுகிறார், மனிதன் ஒரு ஸ்தூலமாக, அதாவது இந்த உருவத்தோடு இருந்து செத்து போகிற போது ஒரு நிம்மதி வரல, அது எப்படா வரும் அப்படின்னா, நோயிலையும் பசியிலையும் கிடந்து 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 அவனை பார்க்கிற ஒரு குடும்பத்துக்கு தாண்டா அது தெரியுன்றார். மற்றவங்களுக்கு எதுக்குமே தெரியாது. இவன் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை, இந்த பூமியை அடைத்து கொண்டிருந்தான் என்பது வேதனையை மீறி, துக்கத்தை மீறி, கண்ணீரை மீறி அப்பதாண்டா அவனுக்கு தெரியும் என்கிறார். அவர்கள் 2 பேரும் சென்னைக்கு வந்து சேருகிறார்கள். வீட்டில் வாசலில் ஒன்றுமே இல்லை. ஆந்திராவில் இருந்த ஒரு சின்ன வீடும் விற்று கடன் கொடுத்தாகிவிட்டது. சென்னையில் அப்பொழுது கக்கூஸ் கழுவதற்கு மட்டும்தான் ஆட்கள் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள். தங்களுடைய சொந்த ஜாதியும் தாங்கள் வாழ்ந்த பெருமையும் அந்த வேலை செய்ய முடியாதே என்பதற்காக ஒரு ரயிலில் ஏறி மனம் போன போக்கில் அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிக்கிறான்ல, அவன் எங்கே பிடிக்கிறானோ அந்த ஊரில் போய் இறங்கிக்கலாம் என்று வருகிறார்கள். அவர்கள் வந்து இறங்குகிற இடம் விருதுநகர். விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் கழுத்தை பிடிச்சி 2 பேரையும் வெளியே தள்ளுகிறார். இங்கிருந்து நடந்தே கோவில்பட்டிக்கு பக்கமாக, கோவில்பட்டிலாம் ஊர்லாம் தெரியாது அவர்களுக்கு, பாஷை தெரியாது. ஆனால் தென் தமிழ்நாட்டு பக்கமாக நடந்து போனால் ஜீவிதம் உண்டு என்று நம்புகிற 2 அபலை பெண்களாக வெங்கட்டம்மாவும் நரசம்மாவும் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். தென் தமிழ்நாட்டிலிருந்து, கோவில்பட்டியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, கயத்தாறிலிருந்து பல குடும்பங்கள் மூட்டை முடிச்சோட வட தமிழ்நாட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்க. எங்காவது போனால் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் இந்த பக்கமாக போகிறார்கள். 2 பேரும் சந்தித்துக் கொள்ளுகிற மையங்கள்ல யாருக்கும் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை, சொற்களே இல்லை. பசியும் பஞ்சமும் வாட்டுகிற ஒரு இடத்தில் அழகிரிசாமி அவர்கள் கோவில்பட்டியில் போய் தஞ்சமடைகிறார்கள் என்றெல்லாம் என்னால் எழுத முடியாது என்று அழகிரிசாமி எழுதுகிறார். என்னால் தஞ்சமடைவதற்கென்றால் ஒரு வீடு வேண்டும், ஒரு குடிசை வேண்டும், எதுவுமே இல்லை. அந்த பொண்ணுக்கு பசி உயிரை கொல்லுது. அந்த பொண்ணு இவளை விட கேவலமான ஒரு சீலை அணிந்திருக்கிறாள். 100 கிழிசல்
அந்த சேலையில் இருக்கிறது. அம்மாவை விட பொண்ணு கட்டி கொண்டிருப்பது இன்னும் மோசமான ஒரு சேலையாக இருக்கிறது. 2 பேரும் கோவில்பட்டியில் அலைந்து முடிந்து ஒரு ஆற்றங்கரை ஓரமாக போய் உட்கார்ந்து என்ன பண்றதுன்னு தெரியாமல் அந்த பசியில ஒரு மத்தியானத்துல அவள் படுப்பதற்கு முன்னால் அவர் 2 பேர்களுடைய கண்களுக்கும் யாரோ தின்று போட்ட ஒரு வெள்ளரிக்காய் தெரிகிறது. மகளுக்கு தெரியாமல் அந்த வெள்ளரிக்காயை தான் எடுத்துவிட வேண்டும் என்று நர்சம்மா விரும்புகிறாள். ஆனால் மகள் ஒரு அம்மாவாகிய நம்மை எவ்வளவு கேவலமாக பார்ப்பாள் என்று அவளுக்கு மனம் பதறுகிறது. ஆனாலும் வேறு வழி இல்லை. பசி எல்லாவற்றையும் விட கொடுமையானது. மகள் பார்த்தாலும் பரவாயில்லை, நம்முடைய மானம் போனாலும் பரவாயில்லை என்று யாரோ தின்று போட்ட அந்த வெள்ளரிக்காயை கையில் எடுக்கிறாள் நரசிம்மா. மகள் பார்க்கிறாள். பார்த்தோன்னே அவ வந்து கீழே போட்டுறாள் அந்த வெள்ளரிக்காயை. ஒன்றும் இல்லை, இது என்ன காயின்னு பார்த்தேன் பாப்பா என்று சொல்கிறார். ஆனால் கீழே போட்டமே என்கிற பதைப்பு இருக்கிறது. ஒரு ரைட்டர் எவ்வளவு வாழ்க்கையை பற்றிய நிதர்சனங்கள் கீழே போட்டுட்டு ஐயோ இதையும் கீழே போட்டமே என்று போடுகிறாங்க. அதை விட்டு ஒரு 100 அடி தூரத்தில் போய் ஒரு தண்ணி வண்டிக்கு பக்கத்தில் பசியின் மயக்கத்தில் வெங்கட்டம்மா படுத்து விடுகிறார். இவ மட்டும் தலைமாட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மகள் நன்றாக தூங்குகிறாள். அந்த வெப்பத்தில் நன்றாக தூங்குகிறாள். நர்சம்மா 100 அடி தூரம் மறுபடியும் போய் இப்போ அந்த வெள்ளரிக்காயினுடைய பீஸ் இருக்கிறதா என்று பார்க்க அப்படியே கிடக்குது. ஆனால் யாரோ ஒருத்தன் மிதித்து இருக்கிறான். அதுக்கு முன்னாடி யாருடைய காலோ அதில் பட்டு இருக்குது. பரவாயில்லை என்று எடுத்து தன்னுடைய சீலையில் அதை துடைத்து விட்டு சாப்பிட்றான். வேறு எந்த போக்கிடமும் இல்லாமல் அம்மாவும் பெண்ணும் அங்கே இருக்கிறார்கள். தண்ணி வண்டியில் தண்ணி ஏற்றி கொண்டிருந்த ஹோட்டலில் வேலை செய்கிற யாரோ 2 பசங்க வந்து இவங்ககிட்ட பரிதவிப்போடு கேட்குறாங்க, என்னாச்சு? பசிக்குது என்று அந்த அம்மா சொல்கிறார். நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, நாங்கள் வேலை செய்கிற ஹோட்டலில் போய் சாப்பாடு ஏற்றுன்னு வரோம் என்று போகிறார்கள். அந்த வெங்கட்டம்மா எழுந்து அம்மா கிட்ட அழறா. இந்த ஜென்மத்தை இதுக்கு மேலே வச்சுன்னு இருக்கணுமா அம்மான்னு கேட்குறா. இடையில் ஒரு விஷயத்தை அழகிரிசாமி நுட்பத்தோடு எழுதுகிறார். இடையில் அம்மாவின் சீலை மகளுக்கும் மகளின் கந்தனான சீலை அம்மாவுக்கும் மாற்றப்படுகிறது. அம்மா நினைக்கிறார், நம்மளுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நம்ம பொண்ணுக்கு 17 வயசு, இவ்வளவு இத்துப்போன ஒரு சீலையை நாம் கட்டினுக்கிறதுல அர்த்தம் இல்லை. 2 பேரும் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அந்த பசங்க மீந்து போன 4-5 இட்லி, கொஞ்சம் சட்னி, சாம்பார் ஏதோ எடுத்துன்னு வந்து இவர்களுக்கு கொடுக்குறார்கள். அவ்வளவு ருசியாக இருக்கிறது. பசியின் உச்சத்தில் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் எல்லாமே, சுவை எல்லாமே மாறக்கூடியது. அப்படி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனாலும் அழகிரிசாமி அந்த கதையில் எழுதுகிறார், சாப்பிட்டு முடிச்சு 4 மணி நேரத்தில் மறுபடியும் பசித்தது என்று எழுதுகிறார். 4 hours மறுபடியும் பசித்தது. 4வது மணி நேரம் அம்மா மகளை அதே இடத்தில் படுக்க வைத்துவிட்டு அந்த கடை வீதியில் நடந்து போகிறாள். அந்த பையன் ஹோட்டல்லேருந்து இட்லி எட்டுன்னு வந்து கொடுத்த அந்த ஹோட்டலை கடந்து போகிறாள். அந்த பையன் பின்னாடியே வருகிறான். அவன் ஏதோ தன்னுடைய கொஞ்சம் விட்டு விட்டு நடக்கிறார்கள் 2 பேரும். ரொம்ப பிரமாதமாக அழகிரிசாமி அந்த காட்சியை எழுதியிருப்பார். இவன் கொஞ்சம் பின்தங்கி அவளை முன்னாலேயும், அவள் கொஞ்சம் பின்தங்கி இவன் முன்னாலேயும் நடப்பார்கள். அந்த காட்சியை அழகிரிசாமி எழுதுகிற போது ஏதோ ஒரு தருணத்தில் அவள் அவனுக்காக இணங்கினாள் என்று எழுதுகிறாள். இப்போது அவள் கையில் 10 ரூபாய், ஒரு முழு 10 ரூபாய் இருக்கிறது. வந்து மகளை பார்க்க, எங்கே என்னை விட்டு போன என்று மகள் துடிக்கிற போது அம்மா 10 ரூபாயை மகள் கண் முன்னால் காமிக்கிறாள். அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. 10 ரூபாயா, ஏது என்று கேட்கிறாள். அம்மா தனக்கு நடந்ததை கண்கலங்காமல் மகளிடம் சொல்கிறாள். கண்கலங்காமல் சொல்வதற்கான திராணியை பசியும் வறுமையும் அவளுக்கு சேர்த்து கொடுக்கிறது. அதை கேட்டு முடித்த உடனே அந்த பொண்ணு எழுஞ்சி நின்று தன் காலால் எத்தி தன்னுடைய அம்மாவை உதைக்கிறான். அந்த காட்சியை மட்டும் ஒரு அரை பக்கத்திற்கு அழகிரிசாமி எழுதியிருக்கிறார். அப்படி மூக்குல குத்துறா. ஒரு கட்டத்தில் அம்மா செத்துட்டா என்று, மூச்சு இருக்கிறதா என்று பார்க்கிறாள். அம்மாவுக்கு மூச்சு இருக்கிறது. அம்மா எழுந்து உட்கார்ந்து அந்த தள்ளாத இடத்திலும் சொல்கிறார், வேற நான் என்னதான் பண்றது என்று கேட்கிறாள். இப்பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்தை அழகிரிசாமி எழுதுகிறார்.
என்னதான் பண்றது என்று அந்த மகள் வெங்கட்டம்மா கேட்கிற போது, அந்த நரசம்மா கேட்கிற போது வெங்கட்டம்மா சொல்றா, நான் இல்லை என்று சொல்கிறார். நான் இல்லை சொல்கிறார். அந்த இரவில் இன்னொரு 10 ரூபாய் வெங்கட்டம்மா கையிலும் கிடைத்தது என்று அழகிரிசாமி எழுதுகிறார். வெங்கட்டம்மாவும் நரசம்மாவும் சேர்ந்து கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டு கையில் இருந்த அந்த 10 ரூபாயை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அது கடவுளாகவும் அவர்களுக்கு அது பிசாசாகவும் அவர்களுக்கு இது மண்ணாகவும் அவர்களுக்கு அந்த 10 ரூபாய் பசியாகவும் அந்த 10 ரூபாய் தெய்வமாகவும் எல்லாமுமாக அந்த 10 ரூபாய் இருந்தது. நண்பர்களே, இதை கடந்துதான் கோவில்பட்டியும் விருதுநகரும் இன்றைக்கு இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வெள்ளரி பிஞ்சிக்காக ஒரு அம்மா மகளிடக்கு தெரியாமல் அதை எடுத்து சாப்பிட்டுணும் என்பதற்காக பரிதவித்த ஒரு பூமியிலிருந்து தான் இந்த எழுத்தாளர்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். இது நம்முடைய நில வரைவியலின் ஒரு முக்கியமான தருணம். இந்த தருணத்தை வாழ்வின் உச்சத்தில் உட்கார்ந்து பீட்சாவும் பர்கரும் சாப்பிடுகிற ஒரு பையனுக்கு இந்த தருணம் ஞாபகம் வருகிற போது அவருடைய மனது பதற வேண்டும். நாம் இதை கடந்துதான் வந்திருக்கிறோம். இதை கடந்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த 3-4 வீடுகளுக்கும் 3-4 அறைகளுக்கும் ஏசி போட்டு ரிமோட்ல ஏசி போட்டு தூங்குகிற இந்த வாழ்க்கை இந்த கோவில்பட்டியின் விருதுநகரின் சாத்தூரின் வெக்கையிலும் வறுமையிலும் பசியிலும் சோரம் போன ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் அவர்களை கடந்த காற்றிலும் கிடைத்த ஒரு காற்று தான் இந்த ஏசி காற்று என்பது நமக்கு ஞாபகம் வருவது. அதைத்தான் இலக்கியம் திருப்பி திரும்பி நமக்கு சொல்லுகிறது. சரி, இவ்வளவு வறுமையும் இவ்வளவு ஏழ்மையும் இவ்வளவு துயரங்களும் இந்த கந்தக பூமியிலிருந்து வந்ததே மனிதர்களுக்கான நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதைகள் இல்லையா? எல்லா கதைகளிலும் மனிதனுக்கு நம்பிக்கை கூட்டக்கூடிய கதைகளை எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சாத்தூருக்கு பக்கத்தில் படந்தால் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே லட்சுமண பெருமாள் என்று ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். எனக்கு லட்சுமண பெருமாளுடைய கதைகள் ரத்தமும் சதையுமாக அவ்வளவு பிடிக்கும். லட்சுமண பெருமாள் தன்னுடைய ஒரு கதையில் வயனம் என்கிற ஒரு கதையில் ஒரு வீட்டில் 6 பெண் குழந்தைகள். கடைசி பொண்ணு பேர் என்ன தெரியுங்களா? உங்க பொண்ணுக்கெல்லாம் நீங்க என்ன பேர் வைப்பீங்க? எவ்வளவு பேர் வைப்பதற்காக நாம் எவ்வளவு பிரயத்தனப்படுகிறோம், எவ்வளவு பேர்த்த கேட்கிறோம், எத்தனை பேர்த்த வாட்ஸ்அப்ல பேசுகிறோம், போன்ல பேசுறோம், ஜாதகம் பார்க்கிறோம். அந்த பொண்ணுக்கு பேர் வேண்டா. 6வது பொண்ணுக்கு பேரு வேண்டா. ஏன் வேணாம்? வேணாம் சொல்ற, இது சனியம் பிறகுது என்பதற்காக வேண்டாம். ஒவ்வொரு குழந்தை பிறக்கிற போதும் அந்த கணவனும் மனைவியும் ஏமாந்து போவார்கள். எப்படி ஏமாந்து போவாங்க? இந்த குழந்தை பையன், இந்த குழந்தை பையன், இந்த 6ம் பெண் குழந்தைகளாக பிறந்து விடுவார்கள். ஒரு நாள் அவருடைய புருஷன் பொண்டாட்டி உரையாடலுக்குள்ள அந்த அம்மா சொல்லுவா, ஆமா புள்ள பிறந்து மட்டும் என்ன விருதுநகர் கலெக்டராக ஆக போகுது, இதையா இந்த விருதுநகரையா ஆள போகுது, என்ன இருந்தாலும் பஞ்சு மிட்டாய் விற்கிற உங்க கூட தான் இவன் பஞ்சு மிட்டாய் விற்கிறவன். அந்த பஞ்சு மிட்டாய் போய் கோவில்பட்டியில் பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்து ஒரு சைக்கிள் எடுத்துன்னு போய் 2 நாள் முழுக்க வித்து தீர்த்தால் 50 ரூபாய் கிடைக்கும். அவர்கள் வீட்டில் ஒருவேளை சாப்பாடு என்பது எழுதப்படாத விதி. அதுக்கு நடுவில் நம்ம காஃபி, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், ஸ்நாக்ஸ், மதியானம் ஒருவேளை சாப்பாடு, காலையிலையும் சாப்பாடு, அப்படியே பழைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக அது இருக்கும். அந்த பொண்ணுங்க கொஞ்சம் வளர வளர தீப்பெட்டி ஆபீஸுக்கு வேலைக்கு அனுப்புவார்கள். குழந்தை தொழிலாளர் முறை, 14 வயசுக்குள்ள தீப்பெட்டிக்கு பசியின் முன்னால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பசியின் முன்னால் அதெல்லாம் ஒன்று. மேலாண்மை பொன்னுச்சாமி என்கிற ஒரு எழுத்தாளன் ஒரு பொண்ணை இந்த குழந்தை தொழிலாளர் முறையில் அப்படி நிறுத்திட்டாங்க என்பதற்காக அடுத்த நாளே அவள் அம்மா அந்த பொண்ணு வயசுக்கு வந்து விட்டதாக அவளுக்கு ஒரு தாவணி கட்டி வத்துப்பட்டி ஆஃபீஸில் எட்டுன்னு வந்து விட்டு விட்டு போவதாக ஒரு கதை எழுதியிருப்பார். அப்போ இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒரு நாள் ஒரு ஆற்றில், அர்ஜுனா நதியில் அப்படி கொஞ்சம் தண்ணியில் அந்த அம்மா குளிக்க வச்சிருக்கும் போது அந்த குழந்தைங்களை பார்ப்பா. 6 குழந்தைகளுக்கும் ஒன்று மாதிரி அம்மை போட்டிருக்கும். மாரியாத்தா, என்கிட்ட இப்படி விளையாடுறையே, ஒன்றும் இல்லாத பக்கத்த ஒரு குடும்பத்தில் இவ்வளவு தூரம் விளையாடுறே என்று சொல்லிவிட்டு 6 குழந்தைகளும் படுக்க கூட இல்லை இடம் இல்லாத அந்த வீட்டில்
இருக்கிற போது அன்னைக்கு வருமானம் 20 ரூபாய் தான். 50 ரூபாய் டெய்லி பஞ்சு மிட்டாய் விற்கிறவனுக்கு ஷார்ப்பாக 50 ரூபாயா கிடைக்கும். டிஏ பில்லா எழுத முடியும். அவன் அன்னைக்கு 20 ரூபாய் தான் எட்டு வந்து அவன் செத்து சுடுகாடா இல்லை, அவ்வளோ திட்டுவா ஒரு நாளும் அவன் பொண்டாட்டி. அவனை ஐநா அவன் பேரு, உன்னை கட்டியிருந்தாடா நான் தத்ரம், இல்லைன்னா எலிசபெத் மகாராணியா மாறி இருப்பா. அந்த மாதிரி அவனை திட்டிப்பா. உள்ள வரும்போதே அவனுக்கு கை கால்லாம் நடுங்கும். 20 ரூபாய் எடுத்துன்னு வருவா. திடீர்னு அவ சொல்லுவா, இன்னைக்கு முழு பட்னி, சாப்பாடே ஒலையே வைக்க போறதில்ல, 20 ரூபாய் எடுத்துக்கோ, இடுக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, தீர்த்தம் எடுத்துன்னு வா, இந்த எல்லா குழந்தைங்களும் மேலே தீர்த்தத்தை தெளி, என் குழந்தைங்க மறுபடியும் எழுந்து உட்காந்தா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்கிறார். கதையை லட்சுமண பெருமாள் இங்கிருந்தெல்லாம் தொடங்கவில்லை. அந்த தொடங்குற இடம் அபூர்வமான இடம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இவன் திரும்பி வர்றதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்காந்துருவான். பஸ்ஸில் சீட் பிடிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்களில். இப்போ தான் நம்மளுக்கு ஏசி கோச், வால்வோ, ஏசி இருக்கா சார், பெட்ஷீட் இருக்கா சார். அப்போ ஒரு நெருக்கடியான மனித சந்தடிகள் அப்படி பஸ்ஸில் குப்புன்னு ஏறுவாங்க பாருங்க. அப்படி ஏறுற மனுஷங்களில் சீட்டு பிடிப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அப்படி சீட்டு பிடிக்கும்போது என்னென்ன போட்டு பிடிப்பாங்க? கர்ச்சி போட்டு பிடிப்பாங்க, துண்டு போட்டு பிடிப்பாங்க. சில பேர் லுங்கி அவுத்து போடுவான், ட்ராயர் போட்டு நிற்பான், லுங்கி அவுத்து போட்டு சீட் பிடிப்பான். லட்சுமண பெருமாளின் கதையில் ஒரு அம்மா கேட் வழியாக அந்த ஜன்னல் வழியாக நின்று சாத்தூர்காரரை இந்த அப்படி இந்த குழந்தைய வச்சுக்க சீட் பிடிக்கிறதுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து சீட் பிடிக்கும். குழந்தைய வாங்குவான், வாங்கி பார்த்தா அது ஒரு பொம்பளை குழந்தை. குழந்தை எப்படி நான் அந்த பக்கம் வந்து ஏறிக்கிறேன்னு சொல்லுவோம். ஓகேவா? இவன் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உழுந்து கும்பிட்டுட்டு எல்லாம் வந்துட்டானா, இப்போ பஸ் எடுக்க போகிறாங்க, அந்த பொம்பளை வரல. இவன் பதறிடுவான். ஏற்கனவே 6 இருக்குது வீட்டில், கடைசி பொண்ணு பேர் வேண்டாம், 7வது பொண்ணு இது. குழந்தை வேற ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு பொம்பளை குழந்தை. இவனுக்கு பதறி எழுந்துச்சு பஸ்ஸில், ஏமா இந்த குழந்தைக்கு ஒரு பொம்பளை யாருமா, பொம்பளை இந்த தாய் எங்க? ஒரு சத்தமும் இல்லை. கண்டக்டர் சொல்கிறான், இறங்கி தேடுன்றான். ஏங்க இப்போதாங்க ஜன்னல் வழியாக கொடுத்துச்சு. ஏன் காலங்கத்தை என் உயிர் யாராவது குழந்தைய போட்டு சீட் பிடிப்பாங்களா? இறங்கியா கிழன்றான். இறங்கிடுறான், பஸ் போயிடுது. இப்போ இந்த குழந்தைய எடுத்துக்கின்னு இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் வளாகம் முழுக்க அலையிறான். பார்க்குறவங்கெல்லாம் என் குழந்தை ஊட்டாக்கு தானான்னு கேட்டுறாங்க. யாருமே கேட்கல. சாயங்காலம் வரலாம் அலையிறான், டயர்ட் ஆகிடுது. வீட்டுக்கு தான் பொண்டாட்டி யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். இன்னொரு பொம்பளை குழந்தையும் எடுத்துன்னு போனால் அதை விட இங்கேயே தூக்கில் தொங்கிடலாம். இப்போ என்ன பண்ணுவான், அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலை தாண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெரிய முள்வேலி காடு இருக்கும். யாருக்கும் தெரியாமல் தான் துண்டு எடுத்து போட்டு அந்த குழந்தைய அங்கேயே கடத்திட்டு திரும்பி பார்க்காத நடந்து வருவான். இப்போ என்ன மனித நேயம் உள்ள கதைகளை எங்களுடைய எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளோ தூரம் போயிடுவான். 4 நாய்ங்க அப்படியே போட்டுன்னு அந்த குழந்தைய நோக்கி ஓடுறத பார்ப்பான். நாயை முந்தி இவன் ஓடுவான். இருட்டில் தெரியாது, எங்கே குழந்தைய கடத்தணும்னு தெரியாது. குழந்தை அழாது. பெரிய தப்பு பண்ணிட்டோமே மாரியாத்தாயன்னு எப்படி சோதிக்கிறியே அப்படின்னு இங்கெங்கேயோ அலைஞ்சி குழந்தைய கண்டுபிடிச்சிடுவான். நெஞ்சோடு எடுத்து அந்த குழந்தைய சொன்னால் நாயும் பார்த்துன்னு நிற்கும். என்னானாலும் ஆகட்டும் என்று மறுபடியும் கடைசி பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வருவான். நைட்டு 11:30 மணி. குழந்தைங்க அம்மா யாருமே தூங்காமல் வீட்டில் முழிச்சு நிற்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கையில் ஒரு குழந்தையோடு வருவான். அவன் பொண்டாட்டி பாப்பா அவ்வளோதான். பாப்பா என்ன யாரு அப்படின்னு கேட்பா. கையெல்லாம் உதறவனுக்கு. குழந்தைய அவன் கேட்பா, இவன் கொடுத்துருவான். வாங்கி பார்த்து பொம்பளை குழந்தை யாருன்னுவா. அவன் முகத்தையே பார்ப்பான். இப்போ எண்ணெய் கொதிக்குது, இப்போ தான் கடுகு போட போகிறா. பொம்பளை குழந்தையா அப்படின்னுவா. ஆமாம். யார் குழந்தைன்னு கேட்பா. யாருன்னு தெரில, யாரோ ஒரு அம்மா ஜன்னல் வழியாக கொடுத்துச்சு, அந்த பக்கம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிச்சு, வரவே இல்லை. கடைசியில் எவ்வளோ அலைஞ்சு பார்த்தேன், எங்கேயுமே அந்த அம்மா இல்லை. இப்போ மனைவியினுடைய ரியாக்ஷன், இப்போ அவள் அப்படியே தாண்டவம் ஆட போகிறல, தாண்டவமே ஆடலை. அவள் கொஞ்சம் நேரம் புருஷனை பார்த்துட்டு சொல்கிறா, வந்தது யாருன்னு தெரியலையா மக்கு உனக்குன்னு கேட்குறா. வந்தது யாருன்னு தெரியலையா? தெரியல. அந்த இருக்கங்குடி மாரியாத்தாலே வந்துக்கிறா.
6 குழந்தைங்களை வச்சு நீ இவ்வளோ கஷ்டப்படுறியாடா, 7ஆவதா ஒரு குழந்தைய கொடுக்குறேன், நீ என்னதான் பண்றன்னு நான் உன்னை சோதிக்கிறேன். சோதிக்கிறதுக்கு எங்க மனுஷங்க எப்படி ஒரு ஆய்வு சாலையா மாறிட்டாங்க. கடவுள்கள் சோதிக்கிறது கூட இந்த மாதிரி ஐஸ் விற்கிறவனும் பஞ்சு மிட்டாய் விற்கிறவனும் தான் இந்த உலகத்துல கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவ சொல்றா, அந்த கடைசி வரிதாங்க இந்த இந்த இலக்கிய உரையின் அல்லது இந்த புத்தக கண்காட்சியினுடைய மையம். கடைசி வரியா அந்த எழுத படிக்க தெரியாத அந்த பெண் சொல்றா, இன்னும் 10 குழந்தைங்களை எடுக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலானது தூக்கினுவா, நான் வளர்க்குறேன். இன்னும் 10 குழந்தைங்களை தூக்கினுவா, நான் வளர்க்குறேன். மாரியாத்தாக்கிட்ட ஒன்று கேளு, ஒன்லி ஒன் ரெக்வஸ்ட், இந்த கையும் காலையும் மட்டும் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க சொல்லு, நான் வளர்க்குறேன் என் குழந்தைங்களோடு சேர்ந்து இந்த குழந்தையும் என்று சொல்கிறார். மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில் மகத்தான சல்லி பயல்கள் தான். ஜி நாகராஜன் என்கிற எழுத்தாளர் சொல்கிறான், மனிதன் ஒரு சல்லி பயல்னு அவர் எங்கேயுமே சொல்ல, ஒரு மகத்தான சல்லி பயல் என்று சொல்கிறார். அவனுக்கு எவ்வளவு கீழ்மை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டிய மேன்மைகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. கந்தர்வன் சொல்லின அந்த தினம் ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வருகிற ஏதோ ஒரு அண்ணாச்சியின் கால்கள் பற்றி கொண்டு ஒரு மனிதன் அழுகிற போது இவன் குழந்தைக்கு இவனுடைய தங்கச்சிக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிற அந்த தருணம் மனிதத்தின் ஒரு உன்னதமான தருணம். கேஸ் போட்டு 1 லட்ச ரூபாய் பெரிய விஷயம் இல்லையே, வீட்டை வித்துட்டு உன் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு தான் படாத அந்த 1 லட்ச ரூபாயை தன்னுடைய நண்பனுக்காக அடைத்து விடுகிறேன் என்று அப்பா சொல்லுகிற அந்த குரல் தெய்வத்தின் குரல். அந்த குரல் தெய்வத்தின் குரல். ஒரு வெள்ளரி பிஞ்சுக்காக, ஒரு வெள்ளரி பிஞ்சின் ஒரு பிளவுபட்ட ஒரு பீஸ்க்காக அம்மாவும் மகளும் மாறி மாறி மான மரியாதையை காப்பாற்றிக்க பாடுபட்டதும், பின் 2 பேரும் தங்களுடைய கற்பை இழந்து தங்கள் சோரம் போய் தங்களுடைய பசியை காத்து கொண்டதாக கூ அருகிரிசாமி இந்த நிலப்பரப்பை நமக்கு அறிமுகப்படுத்தினதும் வாழ்வின் ஒரு உன்னதமான தருணத்தை நாம் கடப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக லட்சுமண பெருமாள் என்கிற எங்கள் அந்த எழுத்தாளன் அந்த ஐனு என்கிற அந்த பஞ்சுமிட்டாய் வியாபாரியின் மனைவியின் உருவில் அவதான் எனக்கு மாரியம்மா, அவதான் எடுக்கங்குடி மாரியம்மா. நான் இன்னும் 10 குழந்தையை தூக்கினுவாடா, நான் வளர்க்குறேன், கையும் காலையும் மட்டும் நல்லா கொடுக்க சொல்லு அந்த மாரியாத்தா கிட்ட என்று சொல்லுகிற அவள்தான் இந்த மாரியம்மள். ஆக இந்த கதைகளும் இந்த கவிதைகளும் தான் வாழ்க்கையின் தரிசனங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏன் ஒருத்தன் படிக்கணும், ஏன் சார் திரும்பி திரும்பி புத்தகங்களை படிக்கணும்னு சொல்றீங்க? படிக்கிற போது நீங்கள் உங்களுடைய ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது இன்னொருவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் படிக்கிறீர்கள் என்று அர்த்தம். இப்போ நீங்க ஒரு மனிதன் ஒரு உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். நான் எழுதின ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிற போது நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கடத்துகிறேன், பௌதீக சக்தியாக உங்கள் கைகளுக்கு மாற்றி தருகிறேன். ஆக நீங்கள் இந்த உலகத்தில் 100 புத்தகங்களை படித்திருந்தால் 100 மனிதர்களின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வாசிப்பை தவிர இந்த உலகத்தில் வேறு எதனாலும் அது சாத்தியமில்லை. அதனால் மானிடரே, இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று இறைந்து மன்றாடுகிற ஒரு குரல் அரசாங்கத்தின் குரலாக, உங்கள் கலெக்டரின் குரலாக. அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோனில் பேசுகிறார், நீங்கள் பவாச்சலதுரையா, நீங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வரணும். ஒரு கலெக்டர் அப்படி பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவருக்கு 100 பேர் அவர் கீழே இருக்கிறார்கள், அவர்களை வைத்து பேச சொல்லலாம். ஆனால் அதிகாரம், பவர் என்பது ஒரு இலக்கியவாதியின் முன்னால், ஒரு படைப்பாளியின் முன்னால் கைகோர்க்க நிறைக்கிறது. அந்த ஈரம்தான் இந்த உலகத்தில் மிக முக்கியம். அந்த ஈரம் பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இருக்கிறது, அந்த பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிறது. அந்த முதலமைச்சர் தகழிக்கு ஞானபீட விருது கொடுக்கிற போது ஒரு நாள் காலையில் தகழி எழுந்து பார்க்கிற போது 100 பேர் அவர் வீட்டுக்கு முன்னால் பூங்கொத்துகளோடு இருக்கிறார்கள். தூக்க கலக்கத்தில் என்னன்னு கேட்கிறார், உங்களுக்கு ஞானபீட விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவள் பார்க்கிற போது ஒரு 80வது 70வது ஆளாக ஈகே நாயனார் ஒரு பூங்கொத்தோடு ஒரு வேட்டியோடு நின்று கொண்டிருக்கிறார். அவர் அப்போது கேரளாவுடைய முதலமைச்சர். ஆக ஒரு இலக்கியவாதி என்பவன் ஒரு சமூகத்தின் மனசாட்சி, ஒரு நிலப்பரப்பின் ஆத்மா. அதனால்தான் இலக்கியம் இத்தனை காலம் தொட்டும்
அது ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கு. அதனுடைய அடுத்த அடுக்குகளில் தான் அதிகாரம், ஆட்சி அமைப்பு, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், பிடிஓ என்று நம்ம அப்படியே போடலாம். ஆனால் முதல் இடம் ஒரு எழுத்தாளனுக்கு தான். ஏனென்றால் அந்த எழுத்தாளன் தான் இதெல்லாம் நமக்கு மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் இதை மறந்து கொண்டே இருக்கிறார். வாட்ஸ்அப் அவர்களை மறக்க வைக்கும், ஃபேஸ்புக் அவர்களை மறக்க வைக்கும், இன்ஸ்டாகிராம் அவர்களை மறக்க வைக்கும். ஆனால் அழகிரிசாமி இந்த நிலத்தை பற்றி இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறான் என்பதை வாசிப்பு தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அதை சொல்வதற்காக மட்டுமே திருவண்ணாமலையிலிருந்து பஸ் ஏறி உங்கள் முன்னால் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக விடைபெறுகிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.